பல வழக்குகளை மாட்டிவிட்டு சிக்கல்களில் மாட்டிவிட்டு அவரை ஓடவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய புதுமை என்ன என்று கேட்டால் நூதனமான செயல். எந்த அரசியல்வாதியிடம் இல்லாதது நான் பார்த்திருக்கிறேன். அவர்கிட்ட டெல்லியில பாத்தீங்கன்னா அவர் கிடுக்குப்பிடி கேள்வி, அவர் இனிமேல் அரசியல்ல பங்கு பெற மாட்டாரு, அரசியலுக்கே வர மாட்டாரு அப்படின்ற விவாத பொருள்கள்லாம் திமுக வட்டாரங்கள்ல இணையதளங்கள்ல தொடர்ச்சியா போயிட்டே இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? நிஜம் தானா? நீங்க டெல்லியில இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். விஜய் என்ற ஒரு அழுத்தம் தமிழக அரசியலில் பரவலாக இருந்தது. அதை நெசுக்கி ஒடுக்கி அதை சின்ன பின்னமாக்கியது, சிதறவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய சூத்திரதாரர்கள் பலர். பல வழக்குகளை மாட்டிவிட்டு சிக்கல்களில் மாட்டிவிட்டு அவரை ஓடவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஒரு புதுமை என்ன என்று கேட்டால் நூதனமான செயல். எந்த அரசியல்வாதியிடம் இல்லாதது நான் பார்த்திருக்கிறேன். டால்ஸ்டாய். அதாவது விஜய் என்பவர் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 12 அந்த இறை ஜட்ஜ்மெண்ட் வர மட்டும் நீதி அரசர்கள் சொல்லப்படட்டும் அவர் ஒரே ஒரு வீடியோ விட்டாரு, மௌனம் சாதித்தார்.